ஓம் கம் கணபதியே போற்றி. உலகம் உன்னை மதிக்காத நேரத்தில் கூட நீ உன்னை மதிக்க ஆரம்பித்த நொடியிலிருந்து உன் விதி மாறத் தொடங்கும். நீ உன்னை விட்டு போகாதே, நான் உன்னை ஒருபொழுதும் விட்டு போக மாட்டேன். நீ தினமும் பலருக்காக ஓடுகிறாய். குடும்பம், வேலை, பொறுப்பு எல்லோருக்கும் சிரித்து பேசுகிறாய். ஆனால் உன் மனசு மட்டும் சோர்ந்து கிடக்கிறது. ஏன் தெரியுமா? நீ உன்னை கவனிக்கவே மறந்து விட்டாய். உன் கண்ணீரை நீயே துடைக்காமல் மற்றவர்களின் கண்ணீரை துடைக்க ஓடுகிறாய். இந்த வாழ்க்கை நீண்ட நாட்கள் யாருக்கும் நீடிப்பதில்லை. முதலில் உன்னை நேசிக்க கற்றுக்கொள். காலை எழுந்தவுடனே நீ உன் முகத்தை கண்ணாடியில் பார்க்கிறாய். ஆனால் உன் உள்ளத்தை பார்த்ததுண்டா? அது அமைதியாகவா இருக்கிறது அல்லது காயங்களால் நிறைந்திருக்கிறதா? நீ உன்னை நேசிக்காத பொழுது அந்த காயங்கள் ஆழமாகும். ஆனால் நீ உன்னை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் அந்த காயங்கள் மெதுவாக குணமாகும். இதுதான் உண்மையான அருள். இதுதான் வெளியில் கிடைக்காத ஒரு அமைதி. நீ உன்னை குறை சொல்லும் பழக்கத்தை கவனித்திருக்கிறாயா? நான் சரியாக இல்லை, என்னால் முடியவில்லை, என்னால் எதுவும் ஆகாது என்ற வார்த்தைகள் உன் உள்ளத்தில் தினமும் ஒலிக்கிறது. இந்த குரல்தான் உன் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துகிறது. இந்த குரலை மாற்று, உன் வாழ்க்கை மாறும். அதற்கு பதிலாக தினமும் ஒரு நல்ல வார்த்தை உன்னிடம் சொல். நான் முயற்சி செய்கிறேன், நான் முன்னேறுகிறேன். இந்த மாற்றம் மெதுவாக உன் வாழ்க்கையை உயர்த்தும். மற்றவர்களோடு ஒப்பிடுகிறாய். அவர்களுக்கு கிடைத்தது உனக்கு கிடைக்கவில்லையே என்று வருந்துகிறாய். ஆனால் ஒரு உண்மை, ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாதை. நீ உன் பாதையை நேசிக்க ஆரம்பித்தால் நீயே உன்னுடைய வெற்றியை உருவாக்குவாய். மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து துன்பப்படுவதற்கு பதிலாக உன் வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பி. உன்னை நேசிப்பது சுயநலம் அல்ல, அது சுயமரியாதை. நீ உன்னை மதிக்காத பொழுது உலகமும் உன்னை மதிக்காது. நீ உன்னை கவனிக்காத போது யாரும் உன்னை கவனிக்க மாட்டார்கள். அதனால்தான் நான் சொல்கிறேன், முதலில் உன்னை நேசி. இது ஒரு ஆலோசனை மட்டுமல்ல, இது என் கட்டளை. நீ சோர்வாக இருந்தால் ஓய்வெடு. அது பலவீனம் அல்ல, அது புத்திசாலித்தனம். நீ வருத்தமாக இருந்தால் அழு. அது தோல்வி அல்ல, அது உன் மனதை சுத்தமாக்கும் ஒரு வழி. நீ மகிழ்ச்சியாக இருந்தால் அதை முழுமையாக அனுபவி, அதை தடுக்காதே. இந்த மூன்றையும் சமநிலையாக வாழ்ந்தால்தான் வாழ்க்கை அழகாகும். நீ உன்னை நேசிக்க ஆரம்பித்தால் உன் முடிவுகள் மாறும். நீ உன்னை காயப்படுத்தும் விஷயங்களை விட்டு விலகுவாய். உன்னை மதிக்கும் விஷயங்களை தேர்வு செய்வாய். அந்த தேர்வுகள் தான் உன் எதிர்காலத்தை உருவாக்கும். உன்னிடம் ஒன்று கேட்கிறேன். நீ எல்லோரையும் நேசிக்கிறாய். ஒரு முறை உன்னை நேசிக்க முடியாதா? இந்த ஒரு கேள்வி உன் மனதில் ஆழமாக பதியட்டும். ஏனென்றால் இதற்கு உன் வாழ்க்கையே பதில் சொல்ல போகிறது. நீ உன்னை நேசிக்காத போது எந்த வெற்றியும் உன்னை முழுமையாக மகிழ்ச்சிக்காது. ஏனென்றால் உள்ளே ஒரு வெற்றிடம் இருக்கும். ஆனால் நீ உன்னை நேசித்தால் அந்த வெற்றிடம் நிரம்பும். அந்த நிரம்பிய உணர்வுதான் உண்மையான சந்தோஷம். இன்று முதல் ஒரு முடிவை எடு. நான் என்னை குறை சொல்ல மாட்டேன். நான் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் என்னை நேசிப்பேன். இந்த 3 வாக்குறுதியும் உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்றும். நீ உன்னை நேசித்தால் உன் மனம் அமைதியாகும். உன் எண்ணங்கள் தெளிவாகும். உன் பாதை நேராகும். இந்த பாதையில் நான் உன்னோடு நடப்பேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என்னுடைய அருள் இருக்கும். இது ஒரு கதை அல்ல, உண்மை. நீ உன்னை நேசிக்க ஆரம்பித்த அந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கை மலரத் தொடங்கும். இப்பொழுதுதான் நீ உன்னை கண்டுபிடித்திருக்கிறாய். இப்பொழுது சொல், நீ உன்னை நேசிக்க தயாரா? எழுதி அனுப்பு. வெற்றி நிச்சயம்.